இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். நிச்சயமா சொல்றேன், இது உங்க லைஃப்ல உங்க போர்ட்ஃபோலியோல மிகப்பெரிய கிஃப்டா மாறப்போகுது. அப்படின்னா ஒரு செக்டார்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ரைட்டா? ரைட். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வீடியோவில் கூட சொன்னேன், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 30% ஃபைனான்ஸில் இல்லைன்னா நீங்களாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மெச்சூர் ஆகலைன்னு அர்த்தம். இதை நீங்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். உடனே நேற்று சொன்னால் இன்றைக்கி செஞ்சிடணும்னு அர்த்தம் இல்லை. குறைஞ்சபட்சம் அதை ஞாபகம் வச்சிருக்கீங்களாங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா மற்ற கம்பெனி, அதாவது நான் சொல்கிற மற்ற செக்டார், சைக்கிளிக்கல் செக்டாரில் வந்து 70% இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் பேசிக்காக நீங்கள் 30% எங்கே இருக்கணும்? ஃபினான்ஸில் 15%, பேங்கிங்ல 15%. இது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து சைக்கிளிக்ல போங்க. அது இல்லைன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி வரவே வராது. ஓகே, இப்பவும் சொல்றேன், தெளிவா எடுத்துக்கோங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல ஃபைனான்சியல்ல 30% இருக்கணும். அதாவது நான் பேங்கிங், பேங்கிங் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பேங்கிங்ல 15%, நான் பேங்கிங்ல 15%. இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் நீங்க என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. இப்போ நம்ம உங்களுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னங்கிறத பார்க்க போறோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற கம்பெனி, என்னடா இது சம்பந்தமே இல்லாமல் இந்த கம்பெனி பற்றி பேசுகிறோமே நினைக்காதீங்க. இந்த கம்பெனிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ பேங்க் ஆஃப் பரோடோட இன்னைக்கு ஆல் டைம் சார்ட் வச்சிருக்கேன். அதில் உங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310 ரூபாய் இருக்குது. இப்போ 310 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்க. ரைட், சார்ட் பாருங்கள். நான் எப்பவுமே பிகினர்ஸ்க்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிற மாதிரி இருக்குதான்றதை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது அந்த வகையில் இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். லாஸ்ட் 3 இயர் ஏன் செக் பண்ணுறோம்னா, இந்த கம்பெனி லாஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ காலம் மாறிட்டு இருக்கு, டிஜிட்டல் மாறிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் இவங்க வந்து ஈடு கொடுத்து நிற்கிறாங்களாங்கிறத பார்க்கறதுக்கு தான். மோரோவர் இவங்க வந்து கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். ஏன்னா 2024 FII பூமுக்கு அப்புறம் அது ஏறி நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. இப்போவும் 99% க்ரோத்தில் தான் இருக்காங்க லாஸ்ட் 3 இயர்லேயே. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. 1 இயர் பாருங்க, வெறும் 1 இயருக்கு எடுத்தீங்கன்னா கூட 50%க்கு மேல, கிட்டத்தட்ட 50% உங்களுக்கு க்ரோத்ல இருக்கு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? சரி, இது இங்கே நின்றுடுமா அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. இதுவும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்றேன் பாருங்க. போதுமான அளவு வளர்ந்துச்சு, இதுக்கப்புறம் வளருமா அப்படின்லாம் சந்தேகமே வேண்டாம். இதோடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதோடைய அட்வான்டேஜஸ் சொல்லணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த கம்பெனியோட பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து லார்ஜ் நெட்வொர்க்கும் இருக்கு. பேன் இண்டியாவில் நிறைய கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்களுடைய அட்வான்டேஜ். பிரான்ச்சஸ், ஏடிஎம்ஸ் எது எடுத்தீங்கனாலும் சரி, என்ன பேங்க் ஆஃப் பரோடான்னு வாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல எங்களோட நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஆனால் எல்லா ஊர்களுமே இந்த கம்பெனியுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறது ஒரு ப்ளஸ். அடுத்தது இன்னைக்கு டிஜிட்டல்லையுமே கிட்டத்தட்ட போன 3-4 வருஷமாக ஓரளவுக்கு மற்ற பிரைவேட் பேங்குக்கு ஈக்குவலாக இவங்களும் வந்துட்டாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். அடுத்தது கவர்மெண்டோட செக்டாருங்கிறது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மார்ச் ஏப்ரல் மேலெல்லாம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லெட்ஜ் ஆகும் அப்படின்னு. பொதுவாக அந்த ஃபீவர் வந்து இவங்களுக்கு இருக்காது. அதை மார்ச் ஃபீவர்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஏப்ரல் ஃபீவர் சொல்லுவோம். அந்த ஃபீவர் வந்து இவங்களுக்கு இருக்காது. அந்த சமயத்தில் கூட கிராஜுவலாக க்ரோ ஆனதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா காரணம் என்னன்னா ஸ்டெபிலிட்டி. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட ப்ளஸ்ல வருது. இப்போ நம்ம இவங்களுடைய சேலஞ்சஸ்லாம் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக பார்க்கணும் இல்லையா? ஏன்னா ப்ளஸ்ஸை பார்க்கறத விட சேலஞ்சஸை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவான ரேட் இருக்கிறதுனால மார்ஜின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக குறைஞ்சும் இருக்குது சில நேரங்களில். அது ஒரு பிரச்சனை. அப்படி மார்ஜின் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது உங்களுக்கு இன்னைக்கு பிரைவேட் பேங்கோட இவங்க என்னதான் காம்படிட் பண்றாங்கனாலும் கூட பிரைவேட் பேங்க் என்ன பண்றாங்கன்னா புதுசா எதையாவது இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இவங்களுக்கு என்ன ஆகுது, டைம் டிலே எடுக்குது. அதுக்கு ஈக்குவலா இவங்க கொண்டு போறதுக்கு. பட் ஸ்டில் இவங்களுக்கான பேஸ் இருக்கிறதுனால அவங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது கூடவே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, RBI அப்பப்போ வந்து பேங்க்குக்கு வந்து இப்பெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்திட்டே வராங்க. அப்ப என்ன ஆகும்னா, புது டாஸ்க் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன ஆயிடும், கூடிடும். மற்றபடி டெக்னிக்கலா பார்க்கும்போது வேற எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் இல்லை. ஒரு பேங்கா இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இதை தாண்டி தான் அந்த பேங்க் வந்து அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வராங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கணும். இன்னைக்கு இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்னு பார்த்தீங்கன்னா 1,62,000 கோடி. ஓகே, இந்த கம்பெனியுடைய பின்னு பார்த்தீங்கன்னா 8.25. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த PSU பேங்க்ஸ் எல்லாம் 6.7 இல்லைன்னா 7க்கு கீழே தான் பி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டிஜிட்டலோட இன்வென்ஷன் அதிகமாக மக்களுக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் 900க்கு கீழே இருந்தது.
அக்டோபர் மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா 1200க்கு மேலே போயாச்சு. இப்போ அதே மாதிரியான சூழ்நிலையை தான் இந்த பேங்க்கும் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். இதோட ப்ரைஸ் பை புக் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் இருக்குது, அதாவது 0.99. இப்போ புக் பார்த்தீங்கன்னா 317 ஸ்டாக் ப்ரைஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் புக் ப்ரைஸும் இதுவும் ஒன்றா தான் இருக்கிறத பார்க்குறீங்க இல்லையா. ஆனால் இப்படியே இருந்துடாது, இது எதிர்காலத்தில் எவ்வளோ மாறுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இண்டஸ்ட்ரி பி இது நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. எப்பவுமே பிஎஸ்சி செக்டாருக்கு தனியாக பார்க்கணும், பிரைவேட் செக்டாருக்கு தனியாக பார்க்கணும். ஏன்னா பிஎஸ்சி செக்டார்லாம் வந்து இண்டஸ்ட்ரி பி 7.5 தான். அதே பிரைவேட் செக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16லேருந்து 18 வரும். ஓகே, இப்போ எப்படி போட்டிருப்பாங்கன்னா பிஎஸ்யூ பிரைவேட் ரெண்டு சேர்த்து ஒரு ஆவரேஜ் பண்ணி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பி 14.5 காட்டுது. அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டெப்ட்டும் பிரச்சனை இல்லை, 0 டெப்ட் வச்சிருக்காங்க. அடுத்தது இங்கே ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் உங்களுக்கு 12 காட்டுறாங்க, அதாவது 11.85 காட்டுறாங்க. ஆக்சுவலாக கூடுதலாகவே இருக்கும் இல்லையா. அது வந்து புக்கு முடியும் பொழுது மார்ச் மாதம் உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் பாருங்க. அப்போது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இவங்க சம்பாதிக்கிறது 38 ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. 317 ரூபா புக்குக்கு 37 ரூபா 38 ரூபா சம்பாதிக்கிறது கிட்டத்தட்ட 12% வரும். இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் பிகினர்ஸ்க்கு நான் எப்பவுமே சொல்ற விஷயத்துல ஒன் ஆஃப் த பாயிண்ட் என்ன, இந்த மாதிரி லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் அவங்களுடைய கிராஜுவல் க்ரோத் பாருங்க, ரெவென்யூலயும் சரி ப்ராஃபிட்லயும் சரி. ஓகே, இப்போ ரெவென்யூல உங்களுக்கு கிராஜுவல் க்ரோத் பாக்குறீங்க, அதே மாதிரி ப்ராஃபிட்லயும் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது. எங்க இருந்து 1400 crores இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20,000 crores வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். கொரோனாக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தது உண்மைதான், பட் அதெல்லாமே இப்போ ரிசால்வ் ஆனது நம்ம இதோடைய ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். அடுத்தது இந்த கம்பெனி நெட்ஒர்த்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ தான் முக்கியமாக. ஏன்னா ஏர்னிங் பர் ஷேர்லாம் உங்களுக்கு தெரியும். பேங்கிங் மாதிரியான ஷேர்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த புக் வேல்யூ வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க, எது ரைட்டான ப்ரைஸ் டு பை, இது வளரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் இல்லையா. குறைஞ்சது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாக்குங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 times ஆகணும். நான்லாம் வந்து 4 yearsலேயே டபுள் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன் இல்லையா. ஆனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் 5 yearsல டபுள் ஆகுமா அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் அந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா என்ன, ஒன்றும் இல்லை, இயர் ஆன் இயர் வந்து அது 15% க்ரோத்தை காட்டணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். புக்கு பாருங்க, 159 ரூபாயில இருந்து போன 5 வருஷத்துல மட்டுமே 285 ரூபாய், கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. இது வந்து 4 வருஷத்துலேயே உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, எஸ் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கா இல்லையா. அடுத்தது புக் வேல்யூக்கும் ஷேர் ப்ரைஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒருவேளை போன 5 வருஷத்துக்கான இந்த 5 வருஷத்துல இருக்கக்கூடிய இந்த ஷேர் புக் வேல்யூலாம் நான் எடுத்து போட்டு இப்போ எக்ஸல்ல போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கோங்க. 2021லேருந்து 25 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி பார்க்குறேன். ட்ராக் பண்ணி பார்க்கும்போது 2030 இன்னும் 4.5 வருஷத்துல இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு, 569 ரூபா வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு காட்டுறது. ஓகே, இப்போ ஒருவேளை 570 ரூபா அரௌண்ட் சொல்கிறேன், அந்த ரேஞ்ச் தான் வரும் அப்படின்னா எதிர்காலத்தில் இது என்ன ஷேர் ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இவங்களுடைய ப்ரைஸ் பை புக் எவ்வளோ இருக்குது, 0.99 which is 1 ஈக்குவல். புக் வேல்யூ அண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறத காட்டுது. இவங்களோட ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னா 12% இருக்குது. அந்த ஆர்ஓஐ பொதுவாக நம்ம என்ன பண்ணணும், 8ல் டிவைட் பண்ணணும். 1.5 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரைஸ் பை புக். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இருக்கக்கூடிய 1 இருக்குல்ல, 1 இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணால் 310 ரூபா இருக்கக்கூடிய ஸ்டாக் ப்ரைஸ் எதிர்காலத்தில் 569 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு இதோடைய இயர் ஆன் இயர் சிஏஜிஆர் 14.45. பட் 14.45 நல்ல ரேட் தானே கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன், ஒருவேளை இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்ஓஐ வந்து 14 இருந்துச்சுன்னா, 12 ஆர்ஓஐ இருக்கும்போது இப்படி 14 இருந்துச்சுன்னா அப்படின்ற கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 18.44 வருது. ஆனால் டிவிடெண்டும் தனியாக வருது. உங்களில் கொஞ்சம் நீங்கள் மெச்சூர்ட் இனஃபாக இருந்தீங்கன்னா டிவிடெண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதை பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு அதிகமாக வரும். பட் நான் அந்த டிவிடெண்ட்டை கணக்கில் வச்சுக்காமலே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஒருவேளை இவங்களுடைய ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி 16 இருந்துச்சுன்னா இது வந்து ஜென்யூனான ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி இல்லையா. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் 750 ரூபாய்க்கு மேலே போயிடும். எப்போ 2030. இந்த மாதிரி பாசிபிலிட்டி. இது எக்ஸாக்டாக போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல, போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கா இல்லையா, இருக்கணுமா வேணாமா, அதை நீங்க முடிவு பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான கமிட்மெண்ட். இதை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா ஃபியூச்சர்ல மாறி நிற்கும். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பரா நம்மளோட போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல நம்ம போர்ட்ஃபோலியோக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கும், அடுத்தது நம்மளுடைய growthக்கும் கமிட்மெண்ட் இருக்கும். ரைட், இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த பாயிண்ட். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும், எஸ் லைக் பண்ணணும். இந்த ஒரே ஒரு லைக்குக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு இப்போ போர்ட்டலில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல்லாம் கொடுத்துருப்பேன். வராதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இன்னைக்கு யாரெல்லாம் இண்டக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே எங்கிட்ட 1-to-1 அப்டேட் முடிச்சிட்டிங்கன்னா சொல்கிறேன். போர்ட்டலில் 1-to-1 மீட் பண்ணுவோம், பேசுவோம்.
உங்களுக்கான போர்ட்டல், அதாவது போர்ட்ஃபோலியோ பில்டிங்கிற கான்செப்ட் நான் முடிச்சு தரேன். சப்போஸ் ஏற்கனவே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு இம்மீடியட்டாக நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து புது ப்ரைஸ், கம்யூனிட்டி புது ப்ரைஸ் வரப்போகுது இல்லையா? எனிவே, ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.